Taste the Daily. தமிழக கோயில்களில் நாளை சிறப்பு பூஜைகள் நடத்த தடையில்லை என தமிழக அரசு கூறியிருக்கிறது. உண்மைக்கு புறம்பான செய்தி பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு விளக்கம் கொடுத்திருக்கிறது. கோயில்களில் நாளை சிறப்பு பூஜைகள் நடத்த தடையில்லை என தமிழக அரசு கூறியிருக்கிறது. தமிழக அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் பொய்ச் செய்தியை பரப்புவது கண்டிக்கத்தக்கது எனவும் தமிழக அரசு தரப்பிலிருந்து ஒரு விளக்கமாக வெளியாகி இருக்கிறது. அதேபோல பொய் செய்தி பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது. தமிழக கோயில்களில் நாளை சிறப்பு பூஜைகள் நடத்த தடையில்லை என தமிழக அரசு கூறியிருக்கிறது. கோயில்களில் நாளை சிறப்பு பூஜைகள், அன்னதானம் உள்ளிட்டவை நடத்த தடையில்லை என தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது. அயோத்தி ராமர் கோயில் நாளை திறக்கப்பட இருக்கும் நிலையில் நாடு முழுவதும் பல்வேறு கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. குறிப்பாக தமிழகத்தில் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்துவதற்கு தடை இல்லை என தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது. மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி அரசு மீது வெறுப்பை தூண்டும் முயற்சியில் சிலர் ஈடுபட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு கூறியிருக்கிறது. பொய்ச் செய்தி பரப்புவோருக்கு தமிழக அரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். முழுமையான விவரம் என்ன ரமேஷ்? ஆனந்தி, தமிழக அரசு ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. தற்போது பாத்தீங்கன்னா நாளை ராமர் கோயில் குடமுழுக்கு உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியில நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாளிதழ இது குறித்து குறிப்பா தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் நடத்துவதற்கு தமிழக அரசு வாய்மொழியாக தடை விதித்துள்ளது என ஒரு நாளிதழில் தவறான செய்தி வெளியிடப்பட்டிருப்பதாகவும், எனவே இது ஆலய பணிகளை அனைவரும் போற்றும் வகையில் நிறைவேற்றி வரும் தமிழக அரசு அவப்பெயர் ஏற்படுத்தும் தீய நோக்கத்துடன் உண்மைக்கு மாறான செய்தியை வெளியிட்டு பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவதாக தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இந்த நாளிதழுடைய செயல் குறிப்பாக வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக அரசு சார்பாக அவதூறு வழக்கு இந்த நாளிதழ் மீது, குறிப்பாக தினமலர் நாளிதழ் மீது எடுக்கப்படும் என்று தற்போது தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. திருக்கோயில் திருப்பணிகளை மிக சிறப்பாக நிறைவேற்றி நாள்தோறும் மக்களுடைய பாராட்டுகளை பெற்று வருவதாகவும் தமிழக அரசு அந்த செய்தியை சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு பொய் செய்தி எனவும் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இந்த 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை கோயில்கள்ல குடமுழுக்கு நடத்தப்பட்டது என்ற தகவல்களும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, இதற்கு முன்னதாக சிறிய கோயில்களில் நடக்கும் ஏற்பாடுகளையும் காவல்துறையின் தலையீடு இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருந்தார். அது குறித்தும் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து ஏதேனும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்த விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் ரமேஷ். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. Taste the Daily.